வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து அதனுடைய ஆனுவல் பிளானரை வந்து ரிவைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதாவது 2024க்கான ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் பற்றின ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஃபார் ஒன்லி சிவில் இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஐடிஐ பேஸ்டாக வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து 13ஆம் தேதியில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாவும், அதனுடைய எக்ஸாம் வந்து நவம்பர் மந்த்து 17 அன்னைக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. 5 days வந்து நடக்க போகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 730 போஸ்டிங்காக இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அவங்க கீழே வந்து நோட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்க நோட்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸாம் இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸை இது கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்க ஒரு சில எக்ஸாம்ஸை வந்து நடத்தாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதனுடைய அஃபிஷியலான இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்துட்டு டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வேயர் அண்ட் ஜேடிஓ போஸ்டிங்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் டெக்னீஷியன் போஸ்டிங்ஸ். ஏன்னா இதுக்கு தான் வந்து டிப்ளமோ அண்ட் ஐடிஐ வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாம் என்ன அப்ளை பண்ணுவீங்கன்னா டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். டிப்ளமோ கேடரில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ஜேடிஓ எக்ஸாமுக்கு அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அண்ட் ஐடிஐ லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இந்த லெவலில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இப்போது இவங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வர டவுட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்சிருந்தா மட்டும்தான் இதை எழுத முடியுமா அப்படின்றது ஃபஸ்ட்டு வர டவுட். செகண்ட் என்னன்னா, நாங்கள் ஐடிஐ படிக்காமல் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சிருக்கோம், நாங்கள் வந்து எலிஜிபிளாக எழுதுறதுக்கு. பிகாஸ் வந்து இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸ் ஹியரிங் வந்ததுலேருந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. அதாவது ஐடிஐ படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியுமா, நாங்கள்லாம் டிகிரி முடிச்சிருக்கோம், டிப்ளமோ முடிச்சிருக்கோம், எங்களால் இந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாதா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அஃபிஷியலாக வந்து மெயில் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, டிப்ளமோ முடித்தவங்க அண்ட் இன்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே வந்துட்டு டிராஃப்ட்மேன், ஃபீல்டு சர்வே எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுத முடியும் அப்படின்றது தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து மெயிலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த டவுட்டை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். எல்லாருக்குமே என்ன டவுட் அப்படின்னா, டிராஃப்ட்மேனுக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபீல்டு சர்வேருக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் அண்ட் டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், நாங்கள் வந்துட்டு இதை எழுத முடியுமா, எம்ஏ முடிச்சிருக்கோம், நாங்களால் எழுத முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுத முடியும். சரிங்களா? லாஸ்ட் இயர் நடந்த டிராஃப்ட்மேன் அண்ட் ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாமினேஷனில் பிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே எழுதினாங்க, எல்லாருக்குமே தான் போஸ்டிங் போட்டாங்க. சேம் அதே தான் இந்த வருஷமும் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு யாருமே வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் கேஸை வந்து இது கூட கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் டிராஃப்ட்மேனுக்கு, ஃபீல்டு சர்வேயருக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஐடிஐ சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு இது கரெக்டான டைம் பீரியட், உங்களுக்கு 5 month வந்து டைம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிவிஷனோட பர்ஃபெக்டாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்குது. அதே மாதிரி ஜேடிஓ எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜேடிஓ அதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ஹைவேஸ் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வந்து டிப்ளமோ தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஓவர்சீர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் வந்துட்டு ஓவர்சீ எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டிப்ளமோ தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயரில் நடந்தது அந்த எக்ஸாம். சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சர்வேயர் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் எழுதினீங்கல்ல அந்த சர்வேயர் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து டிப்ளமோ வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து டெக்னீஷியன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னீஷியனுக்கு ஐடிஐ வந்துட்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் லேபுக்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிப்ளமோ வந்து குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. டிராஃப்ட்மேனா, ஃபீல்டு சர்வேயரா, சர்வேயர் கம் டிராஃப்ட்மேனா, அதே மாதிரி சர்வேயரா,
டெக்னீஷியனா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு. அதே மாதிரி போல் நான் வந்து டிப்ளமோ லெவலில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் என்னுடைய எக்ஸாமினேஷனுக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஜேடிஓ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஓஓசி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் மற்ற வந்துட்டு டெக்னீஷியனில் வந்து லேப் வருது இல்லையா, இதில் வந்து டிப்ளமோ எஜுகேஷன், அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் உங்களுடைய எக்ஸாமினேஷன், வேறு ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங் தான். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எதுக்குமே இன்டர்வியூ கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு இருக்க பேசிக்கான டவுட்டு, டிப்ளமோ கம்பல்சரி முடிச்சிருக்கணுமா, ஐடிஐ கம்பல்சரி முடிச்சிருக்கணுமா அப்படின்றத உங்களுக்கு உள்ள பேசிக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு அவங்க வந்து கொடுத்த மெயில் ரிப்ளை இது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில் உள்ள நில அளவர் மற்றும் வரைவாளர், அதாவது சர்வேயர் அந்த டிராஃப்ட்மேன் போஸ்டிங் இருக்குல்ல, அதுக்கு டிப்ளமோ சிவில் என்பதும் ஒரு கல்வி தகுதி என்பதால் டிப்ளமோ மற்றும் பொறியியல் படித்தவர்கள் தேர்வு எழுதலாம் என விவரம் தகவலாக வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் தைரியமாக வந்து டிராஃப்ட்மேன் அண்ட் ஃபீல்ட் சர்வேயர் எக்ஸாமினேஷனுக்கு தாராளமாக நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜேடிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரே விஷயம் என்னென்னா வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு அவைலபிள் இல்லை, அதுதான் ஒரே விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து டிராஃப்ட்மேன் எடுக்கும்போதும் சரி, ஆர்ஐ எடுக்கும்போதும் சரி, என்னென்னா நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து ஐடிஐ தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிது நமக்கு. சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜேடிஓக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து தேடினாலும் தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரே ஒரு ரீசன். இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்கன்னா, தமிழில் எடுங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்றதுனால தமிழில் எடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த தமிழ் மீடியம் மெட்டீரியல் கிடைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரே ஒரு ரீசன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க, மேடம் ஜேடிஓக்காக வந்து நீங்கள் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்கள், ஆர்ஐயில் எடுத்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு, அதே மாதிரி ஜேடிஓக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒரே ஒரு விஷயம் என் சைடில் இருந்து என்னென்னா, எனக்கு மெட்டீரியல் அவைலபிளாக இல்லை அப்படின்றதுனால தான் என்னால் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு நீங்கள் யாரும் வந்துட்டு உங்களுடைய ஓன் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பட் எனக்கு மெட்டீரியல் கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு ஆர்ஐக்கு எப்படி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும், அதே மாதிரி ஜேடிஓக்கும் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். அண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் த வெரி பெஸ்ட். ஆர்ஐயோடைய கோர்ட் கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம் அது எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருடைய கேஸ் வந்து 7 இயர்ஸாக நடந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் எதிர்பார்க்கலாம் ஆர்ஐயும் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க.